அனைவருக்கும் வணக்கம். ஓப்பன் மென்டாரிலிருந்து நாகராஜன். ஒரு கனிவான வேண்டுகோள், ஆசிரியர் என்னை தவிர மற்ற எல்லாரும் வீடியோவை ஆஃப் பண்ணிடணும். அது அனாவசிய டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். எல்லாரும் வீடியோவை ஆஃப் பண்ணிடுங்க. டேட்டா அனலிட்டிக்ஸ் இந்த கோர்ஸுக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறோம் ஓப்பன் மென்டாரின் சார்பாக. என்னுடைய குரலும் இதெல்லாம் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வாய்ஸ் கிளியராக கேட்குறதா? ஓகே. அப்படி உங்களுக்கு எதாவது வேணும்னாக்க நீங்கள் சேட் சைடில் ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும். சேட் அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். அந்த சேட் ஃபெசிலிட்டி மூலமாக நீங்கள் சொன்னீங்கன்னாக்க நான் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ண முடியும். நான் என்னுடைய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். இப்போ என்னுடைய ஸ்க்ரீன் உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் தெரியல அப்படிங்கிறது நீங்கள் சேட் மூலமாக யாராவது ஒருத்தர் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் ஏதாவது ஆடியோவில் பிரச்சனை இருந்ததுனாலோ அல்லது வீடியோவில் பிரச்சனை இருந்ததுனாலோ நீங்கள் சேட் மூலமாக எனக்கு தெரியப்படுத்தலாம். மீண்டும் இந்த விஜயதசமி நன்னாளில் உங்கள் எல்லாரையும் இந்த பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் கோர்ஸுக்கு வரவேற்கிறோம். தமிழில் முதல்ல இந்த கோர்ஸை லைவாக நடத்துறது அப்படிங்கிறது எங்களுடைய நிறுவனம் தான். ரெக்கார்டிங்ஸ் நிறையா கொடுக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வாரம் ஃபுல்லாக ஃபவுண்டேஷன், அதாவது அடித்தளம். இதுக்கு இந்த பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ் கற்றுக்கணும், டேட்டா அனலிட்டிக்ஸ் கற்றுக்கணும்னா என்ன வேணும் அப்படிங்கிறது முதல்ல எல்லாருக்கும் தெரியணும். அதை ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறோம். இதில் என்ன வேணும் என்ன வேண்டாம் ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னாக்க, அதாவது இது அடிப்படை. இதுக்கப்புறம் என்ன கற்றுக்க போகிறோங்கிறது நம்ம கோர்ஸ் சிலபஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இது என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் நம்ம வெப்சைட்லேயும் போட்டிருந்தோம். இந்த ப்ரோக்ராம் நடத்துக்கு உண்டான முழு உதவியையும் செய்து கொடுத்திருக்கிற IFE அகாடமி, இன்வெஸ்டர்ஸ் ஃபினான்ஷியல் எஜுகேஷன் அகாடமி நிறுவனத்தாருக்கு எங்களுடைய நன்றிகள். ஓப்பன் மென்டார் ட்ரஸ்ட் மூலமாக இதை நடத்துகிறோம். நீங்கள் கொடுக்குற அந்த டொனேஷன்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் சேரிட்டி, கல்வி அறக்கட்டளைகளுக்கு தான் கொடுக்கப்படுகிறது. அதனால் இந்த நன்னாளில் உங்களுடைய ஊக்கத்தொகையினால் இன்னும் பல ஏழை மாணவர்களுக்கு பண உதவி செய்யப்படுகிறது என்பதையும் கல்வி உதவி செய்யப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இதில் ரொம்ப சுத்த தமிழ்லையும் நடத்த மாட்டோம். அதுக்காக ரொம்பவும் கொச்சை தமிழ் இருக்காது. கொஞ்சம் இங்கிலீஷும் இருக்கும், கொஞ்சம் தமிழும் இருக்கும். என்ன இருந்தாலும் தாய்மொழியின் வழியாக கற்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். அதில் இந்த தமிழை நீங்கள்லாம் தேர்வு செய்ததுக்கு என்னுடைய முதற்கண் நன்றி உங்களுக்கெல்லாம். இந்த கிளாஸ்ல இந்த ஒரு வாரம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த அடித்தளம் என்ன முதல்ல வேணும். இந்த பிசினஸ் அனலிட்டிக்ஸ் தெரியணும்னா என்ன வேணும். ஒரு டென்னிஸ் மேட்ச் விளையாட போறோம்னா அந்த டென்னிஸ் மேட்சுக்கு விளையாடுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் அப்படிம்பாங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்ம் அப் எப்படி பண்ணணும்? வார்ம் அப் சரியா பண்ணலைன்னா சுளுக்கிக்கும் கால். இது ரொம்ப சிம்பிள் விஷயம். எந்த ஒரு மேட்ச் விளையாட போறதுக்கு முன்னாடியும் அதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் பயிற்சி தேவை. கல்விக்கும் அப்படிதான். எப்படி உடம்புக்கு தேவையோ அப்படிதான் மூளைக்கும் தேவை. அந்த வார்ம் அப் செஷன் தான் இந்த ஒரு வாரம் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறோம். இதுல நீங்க எவ்வளவு தூரம் உங்களுக்கும் ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். எவ்வளவு தூரம் நம்ம ரெடியா இருக்கோம், என்னென்ன எதிர்பார்க்கறாங்க, இண்டஸ்ட்ரி இதுல இருந்து என்ன எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெளிவா சொல்றோம். இது நான் இப்போ கொரோனானால எங்கள் வீட்டிலேருந்து அடுப்போம், சமயத்தில் ஆஃபீஸ்லேருந்து அடுப்போம். சிறு சிறு சத்தங்கள் அங்கங்கே வரும். ஏன்னா எல்லாமே ஃபுல்லாக ஏர் கண்டிஷன் ரூமோ சவுண்ட் ப்ரூஃப் ரூமோ கிடையாது. எவ்வளவு நேச்சுரலாக எடுக்க முடியுமோ அவ்வளோ நேச்சுரலாக எடுக்கிறோம்.
இது எல்லாம் உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் இந்தியாவில் இந்த லாக்டவுன் எல்லா விதிகளையும் பின்பற்றி இந்த கொரோனாவை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்ததுல நம்ம எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்கு, உங்களுக்கும் பங்கு இருக்கு, எனக்கும் பங்கு இருக்கு, எல்லாருக்கும் பங்கு இருக்கு. அதுக்காக முதற்க நன்றி பாரத தேசத்தினுடைய சார்பில். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். என் பெயர் நாகராஜன். நான் 1992 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்தியன் இன்ஜினியரிங் காலேஜில் முடிச்சுட்டு கடந்த 27-28 வருஷமா இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கேன். சாஃப்ட்வேர் டெஸ்டிங், பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங், டேட்டா அனலிட்டிக்ஸ், இந்த 3 தான் எங்களுடைய ஏரியா. ரெசிலியோ அப்படிங்கிற கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறேன். இந்த ரெசிலியோ கம்பெனியும் ஐஎஃப்இ அகாடமியும் ஓப்பன் மென்டார் ட்ரஸ்ட் இந்த 3 சேர்ந்து தான் இந்த கோர்ஸை நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறது. எல்லாருக்கும் இதை ஸ்பான்சர் அப்படின்னு சொல்ற இந்த தாளாளர் நிறுவனங்களுக்கெல்லாம் எங்களுடைய முதற்கண் நன்றிகள். தமிழை தேர்வு செய்த உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். ஒரு பணிவான வேண்டுகோள், இந்த ஜூம் ரூமுக்கு உள்ள வந்துட்ட பிறகு உங்களால ஆடியோவை அன்மியூட் பண்ண முடியாது. அதாவது திருப்பி உங்களால மைக்கை எனேபிள் பண்ண முடியாது. ஆனா வீடியோவை எனேபிள் பண்ணலாம். ஆனா அது பண்ண வேண்டாம். ஏன்னா பேண்ட்வித் உங்க சைட்ல பிரச்சனையா இருக்கும். அதனால வீடியோவை அவசியம் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் உங்களுடைய மற்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு மற்ற ஏதாவது பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னாக்கா அதனால பேண்ட்வித் இஷ்யூ வரும். அதனால ஒரு வீடியோலையோ ஒரு ஆடியோலையோ ஒரு கோளாறு வரலாம். அதையும் பண்ணி வச்சிருங்க. இங்க நடத்தப்படுற இந்த கோர்சஸ் எல்லாமே ரெக்கார்டும் செய்யப்படுகின்றன. ரெக்கார்டு செய்யப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கூடிய விரைவில் ஓப்பன் மென்டார் மூலமா வழங்கப்படும். யார் இதுக்கு ஸ்பான்சர் டொனேட் பண்ணிருக்கீங்களோ எல்லாருக்கும் அவசியம் இது கிடைக்கும். அதை அந்த ஓப்பன் மென்டார்ல எப்படி போறது அப்படிங்கிறதுலாம் நாளைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த கிளாஸினுடைய மோடாலிட்டிஸ், அதாவது வழிமுறைகள், நெறிமுறைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை நாளைக்கு நான் தெளிவா சொல்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இப்போ என்னுடைய ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுது. முதல் ஸ்கிரீனுக்கு நான் போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு போறேன். இந்த ரோல் ஆஃப் டேட்டா. டேட்டா அப்படின்னா என்ன? இந்த டேட்டாவுடைய வேலை என்ன? நம்மலாம் இப்போ ஒர்க் பண்றோமே, இந்த ஃபீல்டுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க? நீங்க சாட்ல டைப் பண்ணி அனுப்பலாம். இந்த ஃபீல்டுக்கு என்ன பெயர்? நம்மலாம் வேலை செய்யற இந்த ஃபீல்டுக்கு சாஃப்ட்வேர்னு சொல்றோமா, என்னன்னு சொல்றோம்? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்றாங்க. கரெக்டா? ஐடின்னு சொல்றாங்க. இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிறது டேட்டா சயின்ஸ். யாராவது டேட்டா சயின்ஸ் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த ஃபீல்டுக்கே ஐடி, சாஃப்ட்வேர் நம்ம சொல்லல, ஐடின்னு சொல்றோம். ஏன் ஐடின்னு சொல்றோம்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது அதனுடைய ஃபுல் ஃபார்ம். இதுல என்ன விஷயம்னா இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட், டெக்னாலஜி நெக்ஸ்ட். இதுதான் இதனுடைய முக்கியமான விஷயம். இன்ஃபர்மேஷன்னா என்ன? தகவல். நீங்க முக்கியமா இதுல நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நீங்க இந்த செந்தில் கவுண்டமணி காமெடி பார்த்துருப்பீங்க தமிழ்ல இருக்கிறதுனால. அதுல ஒரு சினிமால செந்தில் ஒரு பிச்சைக்காரரா வருவார். இது என்ன ஒரு பெரிய விஷயமானு கேட்கும்பொழுது, என்னப்பா எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். வெள்ளிக்கிழமைன்னா அம்மன் கோவிலுக்கு முன்னாடி இருக்கணும், சனிக்கிழமைன்னா பெருமா கோவிலுக்கு முன்னாடி இருக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படிம்பார். இந்த இன்ஃபர்மேஷன் தான் மிக மிக முக்கியமான விஷயம். தகவல் அப்படிங்கிற ஒண்ணுத்தை வச்சுக்கிட்டு தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு காமிக்க போறேன். இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத இப்ப பாருங்க. இதுல என்ன மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நான் இப்ப போயிட்டு இந்த கிரன்ச் பேஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ உலகத்துல நீங்க பேப்பர்ல பார்த்துருக்கலாம். எந்தெந்த கம்பெனிக்கு பணம் கொடுத்துருக்காங்க, இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படி இல்லையா? யார் யாரு பணம் கொடுத்துருக்காங்க, இது எதுக்காக தெரியணும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க, அந்த கம்பெனிக்கு யார் பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப நான் ஒன்னு பார்க்கறேன். ஒரு கம்பெனி தருவேன். நிஞ்சா கார்ட்னு ஒரு கம்பெனி இருக்கு. இதை நான் சர்ச் பண்றேன். நீங்களும் போய் பார்க்கலாம். இங்க நிஞ்சா கார்ட்னு போய் சர்ச் பண்ணி பார்த்தா இங்க பாருங்க, இது B2Bல இருக்காங்க, அக்ரிடெக் பெங்களூர்ல இருக்காங்க. இது என்ன பண்றாங்கன்னா, நிஞ்சா கார்ட் இஸ் த பிசினஸ் டு பிசினஸ் ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ்.
விவசாய நிலத்துல விளைஞ்ச உடனே அதை 12 மணி நேரத்துக்குள்ளேயே அதை கடைகளுக்கும் எங்க யாரு வாங்குறாங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு விஷயம். இந்த நிஞ்சா கார்ட்டுங்கிறது என்ன, இவரை பத்தி என்ன மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியணும் அப்படின்னு போய் பார்த்தா உள்ளதை நான் அதை கிளிக் பண்றேன். இப்ப கிளிக் பண்ணதை பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த கம்பெனிக்கு 194 மில்லியன் பணம் கொடுத்துருக்காங்க. 1 மில்லியன் அப்படிங்கிறது இன்னி தேதிக்கு 7 கோடி ரூபாய். 194 200 கோடின்னு வச்சுங்க. 7 × 2 1400 கோடி. 1400 கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரால? இன்வெஸ்டர்ஸ்னால. ஏன் கொடுத்திருக்காங்கன்னா இந்த கம்பெனில ஒரு வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க கொடுத்திருக்காங்க. இது என்ன பண்ணுது? இந்த கம்பெனிக்கு பின்னாடி இருக்கிற ஆளுங்க யாரு அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் பப்ளிக் இன்ஃபர்மேஷன். அதனால தான் நான் உங்களுக்கு காமிக்கிறது. பிரைவேட் இன்ஃபர்மேஷன், பப்ளிக் இன்ஃபர்மேஷன் வெப்ல இருக்கிறது. திருக்குமரன் அப்படிங்கிறத நடத்துறாரு. இவர் தான் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இங்க சொல்றாங்க. இது ஒரு விஷயம். இந்த விஷயத்துல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கம்பெனி என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. நீங்க நிறைய பேர் வேலையில இருக்கிறவங்களும் வந்திருக்கீங்க, வேலை தேடுறவங்களும் வந்திருக்கீங்க. அதனால நான் எதுக்காக சொல்றேன்னா, நாளைக்கு உங்களுக்கு ஒரு கம்பெனியை பத்தி தெரியணும்னா வெறும் வெப்சைட்டை மட்டும் பார்த்தா போறாது. இந்த மாதிரி கிரன்ச் பேஸ்க்கு உள்ளேயும் போய் பாருங்க. அவங்களுடைய ஃபண்டிங் ஏதாவது இருக்கா அந்த கம்பெனிக்கு, அதாவது பணம் கொடுத்துருக்காங்களா, பணம் போட்டிருக்காங்களா முதலீட்டாளர்கள், அந்த கம்பெனியுடைய சிஇஓ சிடிஓ அவங்கெல்லாம் யாரு, நல்லவங்களா, அங்க என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றாங்க, அந்த கம்பெனி எப்படி ஆரம்பிச்சது, எப்ப ஆரம்பிச்சது, இது எல்லா இன்ஃபர்மேஷனும் அவைலபிளா இருக்கு. இது ஒரு இன்ஃபர்மேஷன். இப்ப நான் இன்னும் உங்களுக்கு இந்த கிரன்ச் பேஸ்லயே நான் இன்னொரு விஷயத்தை காமிக்கிறேன். இப்ப நான் இங்க போயிட்டு கிரன்ச் பேஸ் ஹோம் பேஜுக்கு போயிட்டு இங்க ஃபண்டிங் ரவுண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா அக்டோபர் 21ஆம் தேதி இந்த ஸ்டைல்னு ஒரு கம்பெனிக்கு $30 மில்லியன் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிளார்னா அப்படின்னு ஒரு கம்பெனி, இ-காமர்ஸ் பேமெண்ட் சொல்யூஷன்ஸ், செப்டம்பர் 15ஆம் தேதி $650 மில்லியன் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நாளைக்கு நீங்க ஒரு கம்பெனியோட பிசினஸ்க்கு போறீங்க, அந்த கம்பெனி உங்களுக்கு பசையுள்ள கம்பெனியா எப்படி தெரியும்? இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்டர்நெட்லயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த விஷயத்தை நம்ம சரியா உபயோகப்படுத்துறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். The role of dataனா என்னன்னா, இந்த டேட்டாவினுடைய முக்கியத்துவம் என்ன, அது என்ன பங்கு வகிக்கிறதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிறதுனால எல்லாருக்கும் யூஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. இப்ப தஞ்சாவூர் மாவட்டத்துல ஒரு விவசாயி இருக்காரு, அவருக்கு இந்த கிளார்னாக்கு 650 மில்லியன் பணம் கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன, அவருக்கு தெரிய வேண்டாம். ஆனா நீங்க நாளைக்கு இந்த கம்பெனியோட ஷேரை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகணும்னு பாக்குறீங்க, அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேணும். இந்த இன்ஃபர்மேஷனை அனலைஸ் பண்றது தான் நம்மளுடைய விஷயம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதுக்கு உபயோகப்படுறது, அதுக்குள்ள இருக்கிறது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது மெடிக்கல் ஃபீல்ட் அல்லது இன்ஜினியரிங் ஃபீல்டுங்கிறது பொதுவானது. அதுக்குள்ள பல் டாக்டர், கண் டாக்டர், இருதய அறுவை சிகிச்சை, காது மூக்கு தொண்டை நிபுணர் இப்படி போட்டுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி டேட்டா அனலிஸ்ட், ஜாவா ப்ரோக்ராமர், எஸ்ஏபி ப்ரோக்ராமர், ஆரக்கிள் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், இதெல்லாம் உள் பிரிவுகள் இந்த ஐடிக்குள்ள. அதுல ஒரு பிரிவு தான் டேட்டா அனலிட்டிக்ஸ். அந்த டேட்டா அனலிட்டிக்ஸ்ல என்ன பண்ண போறோங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நான் உங்கள்கிட்ட காமிச்சது ஒரு கம்பெனியுடைய இன்ஃபர்மேஷன்லாம் எங்க இருந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சேன். நான் இன்னொரு விஷயத்த காமிக்கிறேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த கிரன்ச் பேஸ்ல இப்ப ஃபண்டிங் ரவுண்ட்ஸ்னு காமிச்சேன். இப்ப கூகுள் அனலிட்டிக்ஸ்னு நீங்க தான் பார்த்திருப்பீங்க. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன்னா analytics.google.com ஒரு வெப்சைட்டுக்கு எத்தனை பேர் யார் யார் வராங்க, எப்ப வராங்க, ஒரு நிமிஷம் என்னுடைய ஸ்கிரீனை பாஸ் பண்ணிட்டு அப்ப திருப்பி லாகின் பண்றேன். உங்களுக்கு தெரியும் ஒரு வெப்சைட்டினுடைய டிராபிக் என்ன அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது. அப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் ஹெல்ப் பண்றது. சரியா? இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு நிமிஷம் நான் இப்ப அதை லோட் பண்றேன். இப்ப நான் என்னுடைய ஸ்கிரீன் திருப்பி ரெஸ்யூம் பண்றேன். உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே, என்னுடைய ஸ்கிரீன் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன்.
ரைட். எனக்கு என்னுடைய இந்த resilio.com labs.comங்கிற வெப்சைட்டுக்கு யாரு வராங்க? இப்போ ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேயா? ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ என்ன சொல்லுதுன்னா, இந்த பேஜ்ல 3 பேர் இப்போ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் அனலிட்டிக்ஸ் ட்ரைனிங்கிறதுல 3 பேர் இருக்காங்க, 3 யூசர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லுது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாரும் உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு போங்க. இங்க நம்ம கம்ப்யூட்டருக்கு முன்னாடி தான் இருப்பீங்க, அது மொபைல்ல இருப்பீங்க. நீங்க எல்லாருமே resilio-labs.com இந்த URL-க்கு போங்க. resilio-labs, நான் இதை வந்து இந்த சாட்லயே போடுறேன். நீங்க எல்லாருமே இப்போ அதுக்கு போங்க. ஓகே, எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கேன், சாட்லயே அனுப்பிச்சிருக்கேன். நீங்க எல்லாரும் அந்த லிங்க்குக்கு இப்போ போங்க. இப்போ நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் உட்கார்ந்துருக்கிறது சென்னை அபிராமபுரம். நீங்கள்லாம் ஈரோட்ல இருந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க, அமெரிக்கால இருந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க, சிங்கப்பூர்ல இருந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க, எல்லா இடத்துலயும் கனெக்ட் பண்ணிருக்காங்க. 3 இருந்தது, இப்போ 5ன்னு சொல்லுது. இன்னும் நிறைய பேர் கனெக்ட் ஆகட்டும். பாருங்க, கடை இப்போ 14 பேர் ஆயிடுச்சு. எல்லாருமே இந்த பேஜ்ல தான் இருக்கீங்கன்னு சொல்றது. நான் இங்கதான் உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க எங்கேயோ இருக்கீங்க, உங்க கம்ப்யூட்டர்ல ஆக்சஸ் பண்றீங்க. கூகுள் வந்து என்ன சொல்லுதுன்னா, இத்தனை பேர் இங்க இருக்கீங்கன்னு சொல்லுது. எனக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பேஜுக்கு எத்தனை பேர் வர்றாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா, நான் அந்த பேஜை இன்னும் கரெக்டான கண்டென்ட்டை கொடுக்க முடியும். ஒரு இ-காமர்ஸ் சைட்ல 10,000 ப்ராடக்ட்ல ஒரு 4 ப்ராடக்ட் மட்டும் நிறைய பேர் போறாங்கன்னா, அந்த ப்ராடக்டோட பேஜை நான் ஆப்டிமைஸ் பண்ண முடியும். இப்ப புரியுதா உங்களுக்கு? இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு என்ன விளையாட்டு விளையாடலாம் அப்படிங்கிறது நான் சொல்றேன். இப்ப 21 பேர் இந்த சைட்ல இப்ப இருக்கீங்க, இந்த பேஜ்ல இப்ப வந்திருக்கீங்க. அதுல சில பேர் ஹோம் பேஜுக்கு போயிருக்காங்க, 2 பேர் ஹோம் பேஜ் போயிருக்காங்க, இந்த பேர் இங்க, 2 பேர் இங்க இருக்காங்க. இப்ப நான் இங்க இன்னும் கீழே போனேன். இது வந்து இதுக்கு பேர் தான் இன்சைட்ஸ் அப்படிம்பாங்க. என்ன உள்ள என்ன விஷயம் நடக்குதுன்னு நமக்கு தெளிவா சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் அனலிட்டிக்ஸ் பேஜுக்கு போயிருக்காரு. இப்ப அது யார்? நீங்களும் இருக்கலாம், வேற யாராவும் இருக்கலாம். சரியா? நான் இப்ப கீழே வந்தேன்னா இதுல எனக்கு தெளிவா சொல்றாங்க எந்த டயத்துல எந்த கிழமையில நிறைய பேர் வந்திருக்காங்க. 120 ஹிட்டு மண்டே மார்னிங், அதாவது 10 மணி மண்டே மார்னிங் பாத்தீங்கன்னா 103 யூசர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. இதான் ஹையஸ்ட் டைம். திங்கட்கிழமை மார்னிங் ஃப்ரெஷ்ஷா வந்திருக்காங்க எல்லாரும். அதே பாத்தீங்கன்னா சாட்டர்டே பாத்தீங்கன்னா, சாட்டர்டே த்ரூ அவுட் வந்து 0 to 30 தான் வியூஸ் இருக்கு. சாட்டர்டேல ஒரு 10 மணிக்கு மார்னிங்ல 32 பேர் அவரேஜா வராங்க. ஸோ எனக்கு என்ன தெரியுது, சண்டேல எல்லாமே 30க்கு கீழே தான் ஹிட்டு. சைட்டு நிறைய யூஸ் பண்ற நாள் மண்டேயும் டியூஸ்டேயும் தான், மற்ற நாள் எல்லாத்துலயும் கம்மியா இருக்கு. வர்றவங்கள இத்தனை பேர் இந்தியால இருந்து வராங்க, இத்தனை பேர் அமெரிக்கால இருந்து வராங்க, இத்தனை பேர் கட்டார்ல இருந்து வராங்க, அதுல இத்தனை பேர் மொபைல்ல இருந்து வராங்க, இத்தனை பேர் டெஸ்க்டாப்ல இருந்து வராங்க, ஒரு 0.1% தான் டேப்லெட்ல இருந்து வராங்க. இத்தனையும் தகவல். கூகுளுக்கு ஏன் இவ்வளவு வேல்யூன்னா, கூகுள் இத்தனை தகவலையும் தெளிவா நம்ம கிட்ட இருந்து வாங்கி நமக்கு புரியிற வகையில அழகா சொல்றோம். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சப்போஸ் ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்கீங்க, அல்லது நீங்க ஒரு வெப்புக்கு மார்க்கெட்டிங்ல இருக்கீங்க, உங்க சைட் ஒன்று போடுறீங்க, உங்க சைட் எவ்வளவு ஃபேமஸ், யார் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் கொடுக்கறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னா நீங்க சாட்டை சொல்லுங்க. நிறைய பேர் எஸ்ன்னு சொல்றாங்க. இதுதான்ப்பா அனலிட்டிக்ஸினுடைய மூலாதாரம், தாத்பரியம் அல்லது அடிப்படை. இன்ஃபர்மேஷனை வாங்கணும், இன்ஃபர்மேஷனை வாங்கி அதை புரியுற அளவுக்கு சொல்லணும். இங்க மேப் போட்டுருக்காங்க பாருங்க, இந்த மேப்லயே இந்த கலரை பார்த்தாலே இந்தியால இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்கப்பா. அந்த இந்தியாவை காமிச்சோன்னு இந்த இந்தியாவோட கொடி வருது, அப்பவே எனக்கு ஒரு பேட்ரியாட்டிசம் வருது. ஓகே, அமெரிக்கால இருந்து இத்தனை பேர் வந்திருக்காங்க. இதை பார்த்த ஒண்ணுமே நமக்கு தெரியுது, மொபைல்ல எவ்வளவு பேர், டெஸ்க்டாப்ல இருந்து எத்தனை பேர். ஸோ நான் வந்து 2/3 ஆஃப் த பீப்புள் கமிங் த்ரூ மொபைல். அந்த மொபைல்ல வரதுனால நான் மொபைலுக்கு ஏற்ற மாதிரி தான் சைட்டை நல்லா வச்சுக்கணும்னு எனக்கு புரியுதா இல்லையா? நிறைய பேர் மொபைல்ல இப்படி வந்திருக்காங்க அப்படின்னு தெளிவா தெரியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு 23% கூட எனக்கு டிராபிக் அப்படிங்கிறது இங்க ஒரு சின்ன விஷயத்துல போட்டு சொல்லிட்டோம். அப்வர்ட் ஏரோ லோயர் ஏரோ போட்டு சொல்லிட்டோம். எந்த பேஜுக்கு எத்தனை பேர் வராங்கிறது எனக்கு தெளிவா சொல்றது. இது இவ்வளவு விஷயத்தையும் கூகுள் சொல்றான். இப்ப கூகுளுக்கு ஏன்யா இவ்வளவு பேருனால் செந்தில் கவுண்டமணி காமெடியை நினைச்சுங்க. யாரோ 2 பேர் ப்ராடக்ட்டுக்கு போயிருக்காங்க, தமிழ் பேஜுக்கு ஒருத்தர் போயிருக்காரு.
இது எல்லாம் உட்கார்ந்த இடத்துல நாங்க பண்றது. கூகுள் கொடுக்குறான், அதை நம்ம பார்க்குறோம். ஸோ இன்ஃபர்மேஷனை வாங்கணும், இன்ஃபர்மேஷனை உள்ள தூக்கி ஸ்டோர் பண்ணணும், தகவலை மற்றவனுக்கு புரியுற மாதிரி தெள்ள தெளிவா ஸ்கிரீன்ல காமிக்கணும். இதை காமிச்சா அவனுக்கு பணம், அவனுக்கு மரியாதை, அவனுக்கு புகழ். இது புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? இந்த முதல் கான்செப்ட் ரோல் ஆஃப் டேட்டா உங்களுக்கு இப்ப புரிஞ்சுதா? இதனுடைய இம்பார்ட்டன்ஸ், இதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரிஞ்சுதா? நாம் போற ஸ்பீடு கரெக்டா இருக்குதா? உங்களுடைய ஸ்கிரீன்ல ரைஸ் ஹேண்ட்னு ஒண்ணு சிம்பிள் வருதா என்னன்னு எனக்கு தெரியல. அது வந்ததுன்னா சொல்லுங்க. உங்க அப்படி ரைஸ் ஹேண்ட் இருந்ததுன்னா நீங்க வந்து கிளிக் பண்ணலாம். அதான் உங்க நேமுக்கு நேரம் எனக்கு காமிக்கும். நீங்க கையை தூக்கி இருக்கீங்கன்னு காமிக்கும். ரைஸ் ஹேண்டுங்கிற சிம்பிள் எங்கேயா வந்திருக்கா? கரெக்ட் கரெக்ட். அந்த ரைஸ் ஹேண்ட் அந்த கிளிக் பண்ணுங்க. நான் அட்மினிஸ்ட்ரேட்டர்னால எனக்கு காமிக்காது. நீங்க எஸ்ன்னு டைப் கூட பண்ண வேண்டாம். நான் ஏதாவது கேள்வி கேட்கும்போது சரியா தப்பா கையை தூக்குங்கன்னா நீங்க கையை தூக்கினா போறோம், என் ஸ்கிரீன்ல வந்து ஒரு கை தூக்குற மாதிரி எனக்கு காமிக்கும். பர்ஃபெக்ட். இது ரொம்ப இது கிளியரா இருக்கு. இப்ப அடுத்த சப்ஜெக்டுக்கு, அடுத்த டாபிக்கு போறோம். இது அனலிட்டிக்ஸ்ங்கிறது, கூகுள் அனலிட்டிக்ஸ்னு பேர் வச்சிருக்கிறதே இதனாலதான். இன்ஃபர்மேஷனை உள்ள போட்டு அதை ஸ்டோர் பண்ணி ரைட் அதை திருப்பி கொடுக்கணும். இப்போ நம்ம இப்போ என்ன இந்த ஒரு லாஸ்ட் எப்போ ஆரம்பிச்சோம்? கரெக்டா 6:30 ஆரம்பிச்சோம், மணி 6:50. இந்த 20 நிமிஷத்துல நம்ம பார்த்தது என்னன்னா, இந்த இந்த ப்ரோக்ராம் பிசினஸ் அனலிட்டிக்ஸ் ப்ரோக்ராம் ஸ்பான்சர் பண்ணது ஐஎஃப்இ அகாடமி, ஓபன் மென்டார், டெசிலியோ, இந்த 3 பேரும் சேர்ந்து தான் நடத்துறாங்க. நீங்க கொடுக்கறதெல்லாம் எஜுகேஷன் கல்வி அறக்கட்டளைகளுக்கு போறது. கிரன்ச் பேஸ்னு ஒன்று பார்த்தோம். ஒரு கம்பெனியுடைய எவ்வளவு ஃபண்டிங் வந்திருக்கு, அவங்க எவ்வளவு பணம் வாங்கிக்காங்க எல்லாம் அப்படிங்கிறதுலாம் இதுலேருந்து எடுக்கிறோம். ஒரு கம்பெனியுடைய என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றதுனாலும் இதுலேருந்து எடுக்கலாம். அதே மாதிரி கூகுள் அனலிட்டிக்ஸ் ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டுக்கு எவ்வளவு டிராஃபிக் வருது, எத்தனை பேர் வராங்க, எங்கே இருந்து வராங்க, இது எல்லாத்தையும் எப்படி கொடுக்குறாங்க, இதெல்லாம் பின்னாடி இன்னும் நல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வாரம் வார்ம் அப் தான். நீங்க மாரத்தான் ஓடுறதுக்கு முன்னாடி மாரத்தானே ஓடி வார்ம் அப் பண்ண முடியாது. 45 கிலோமீட்டர் ஓடணும்னா நீங்க என்ன பண்ணணும்னாக்க ஒரு 1 கிலோமீட்டர் ஓடி வார்ம் அப் பண்ணிக்கணும். இந்த வாரம் பார்க்க போறது ஃபுல்லா வார்ம் அப், தயார் பண்ணிக்கிறது. அதுதான். இப்ப அடுத்ததுக்கு போகும். நான் மறுபடியும் ஸ்லைடுக்கு வரேன். இப்ப நான் கூகுள் அனலிட்டிக்ஸ் காமிச்சேன். கொரோனா வந்ததுல என்ன ஆச்சு? எல்லாரும் அடிக்கடி COVID-19 ORG பார்த்து பயந்துக்கிறோம். அடிக்கடி பார்த்து இன்னைக்கு எவ்வளவு கேஸ், இன்னைக்கு அந்த ஊர்ல எவ்வளவு கேஸ், இன்னைக்கு இந்த ஊர்ல எவ்வளவு கேஸ், அதெல்லாம் பார்க்கிறோம். இது ஏன் பார்க்கிறோம்? நமக்கு இதெல்லாம் இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஆர்வம் இருக்கு. 2 விஷயம் இருக்கணும் உலகத்துல. ஒண்ணு ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வம் இருந்ததுன்னா தெரிஞ்சுப்பீங்க. இல்லைன்னா பயம் இருக்கணும். நீ பரீட்சை எழுதியே ஆகணும், இல்லைன்னா உனக்கு சர்டிபிகேட் கிடையாது அப்படிங்கிற ஒரு பயத்தை கிரியேட் பண்ணினாலும் நீ படிப்ப. என்னோட வயசுலயும் பெரியவங்க இருக்கலாம் இந்த குரூப்ல, இருந்தாலும் நான் வந்து நீன்னு சொல்றேன். எனக்கு 50 வயசா இருக்கு. ஆர்வம் இருந்தாலும் ஒரு விஷயத்தை கத்துப்போம், அதை போய் பார்ப்போம். பயம் இருந்தாலும் அதை செய்வோம். கோவிட் மேல பயம் இருக்கிறதுனால நிறைய போய் பார்க்கணும். இந்த கோவிடை வந்து நம்ம இந்தியாவுக்கு கொடுக்கறது ஒரு சைட். நான் இப்ப இன்னொரு சைட் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் காமிக்கிற மாதிரி தகவல் அப்படிங்கிறதனுடைய உபயோகம், தகவலை பத்தி இருக்கிற உபயோகத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். worldometers.info ஒரு சைட் இருக்கு. இந்த வேர்ல்டோமீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பர்த் டுடேன்னா இவ்வளவு, இன்னைக்கு மட்டும் 3 லட்சம் குழந்தைகள் பிறந்திருக்குப்பா உலகத்துல. இதை கிளிக் பண்ணினீங்கன்னா என்ன, அதுக்கப்புறம் நிறைய டீட்டெயில்ஸ் வர ஆரம்பிக்கும். இதை கிளிக் பண்ணா உள்ள டீட்டெயில்ஸ்லாம் வரும். இப்ப பாத்தீங்கன்னா இதுல கடைசி டிஜிட் மட்டும்தான் ஏறுது, இதுல 2 டிஜிட் ஏறுது. கீழே போறேன், பப்ளிக் ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர், எஜுகேஷன் எக்ஸ்பெண்டிச்சர், மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் பறக்குது. நிறைய செலவு பண்றாங்க எல்லா கவர்மெண்ட்டுக்கும் சண்டை போடுறதுக்கு. கம்ப்யூட்டர் ப்ரொடியூஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கடைசி 2 டிஜிட் தான் ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா 6 டிஜிட் சேஞ்ச் ஆகுது. இப்ப போறோம்னா டிவி செட் சோல்டு. இது ஒரு விஷயம். நாளைக்கு நீங்க செல்போன் கடை வைக்க போறீங்க, ஒரு டிவி கடை வைக்க போறீங்க, ஒரு நியூஸ் பேப்பர் ஏஜென்சி வைக்க போறீங்க, ரைட்? இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்ப நான் கீழே ஒரு விஷயத்துக்கு வரேன்.
இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், மனசு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்களா, சிகரெட் ஸ்மோக்டு டுடே. ஓகே, இத கிளிக் பண்றேன். இவ்வளவு சிகரெட்டுப்பா. இந்த வேர்ல்டோமீட்டர்ஸ்ங்கிற ஒரு வெப்சைட் எவ்வளவு டேட்டாவை தினம் கலெக்ட் பண்றான். இவ்வளவு சிகரெட் இன்னைக்கு ஸ்மோக் ஆகுது, பறக்குது. இதை நான் கிளிக் பண்றேன். ரைட், இதை நான் இன்னும் கிளிக் பண்ணி உள்ள போகலாம், பார்க்கலாம், இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா, இதுதான் இந்த இன்ஃபர்மேஷனுடைய இத வெல்த் அப்படிம்பாங்க. தகவல்ங்கிறது செல்வம். செல்வம் பல விஷயத்துல இருக்கலாம். செல்வம் பணச்செல்வம், பணம் இருக்கிறது ஒரு செல்வம். நல்ல ஹெல்த் இருக்கிறது ஒரு செல்வம். செல்வாக்கு இருக்கிறது ஒரு செல்வம். புகழ் இருக்கிறது ஒரு செல்வம். செல்வம்னா பணம் மட்டும்தான் செல்வம் இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னி தேதிக்கு இன்ஃபர்மேஷன், தகவல் தான் மிகப்பெரிய செல்வம். தகவல் கூகுள்கிட்ட இருக்கிறதுனால தான் அவனுக்கு அவ்வளவு மதிப்பு. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் ஒரு போன வருஷம் என்னுடைய ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு என்னுடைய நான் கம்ப்யூட்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு ஆபீஸ் நெட்வொர்க் வழியா சென்னை டு திருவண்ணாமலை அப்படின்னு கூகுள்ல ஒரு ரூட் போட்டு பார்த்தேன். எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, எந்த வழியா போகணும்னு போட்டேன். இது நான் ஆபீஸ்ல மத்தியானம் 1 மணிக்கோ 2 மணிக்கோ பண்ணது, லஞ்ச் டயத்துல. வீட்டுக்கு வரேன், அன்னைக்கு நைட் ஒரு 10-10:30 மணி இருக்கும். என்னுடைய ஒய்ஃபனுடைய செல்போன்ல ஓலா இருக்கு இல்லையா, ஓலா அப்ளிகேஷன், ஓலா ஆப், ஆர் யூ பிளானிங் டு கோ ஃபார் அ ட்ரிப் டு திருவண்ணாமலை ஃபார் கிரிவலம் அப்படின்னு கேட்குது. 25% டிஸ்கவுண்ட், இதான் கூப்பன் அப்படின்னு சொல்றது. நல்லா பாருங்க, 2 டிஸ்ஜாயிண்ட் விஷயம், தனித்தனி விஷயங்கள். ஒன்று, நான் ஆஃபீஸில் என் கம்ப்யூட்டரில் ப்ரௌசர் வழியாக ரூட்டு பார்க்குறேன் கூகுளில். நைட்டு வீட்டில் என் ஒய்ஃபோட செல்ஃபோனில் ஓலா ஆப்லேருந்து ஆடு வருது, டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறாங்க. இந்த 2 டாட்டையும் கனெக்ட் பண்ணுங்க. இதில் எது காமன்? சென்னை டு திருவண்ணாமலைங்கிறது ஒரு காமன், நாகராஜன்கிறது காமன், என்னுடைய கம்ப்யூட்டர் காமன். நான் என்ன பண்றேன், என் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் கனெக்ட் பண்றேன், ப்ரௌசர் இருக்கு, ப்ரௌசர் குக்கியை ஸ்டோர் பண்றது. நான் வீட்டுக்கு வரேன், என் கம்ப்யூட்டரை மறுபடியும் இன்டர்நெட்ல கனெக்ட் பண்றேன், என் ஒய்ஃபும் கனெக்ட் பண்றாங்க. 2த்துக்கும் ஐபி அட்ரஸ் ஒரே ரவுட்டர் அப்படிங்கிறது தெரியுது, ஏசிடி ரவுட்டர்ங்கிறது தெரியுது. இந்த டேட்டாவை பல நாள் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறான் கூகுள், ஓலா எல்லாரும். அதை பார்த்துட்டு ஓகே, இவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. இவர் அங்க சர்ச் பண்ணியிருக்காரு, சூட்டோட சூடா ஒரு தள்ளுபடியை கொடு. அவங்களா இஷ்டப்பட்டு ஒரு புக் பண்ணினாங்கன்னா ஓலாக்கு ஒரு 2000 3000 வருமானம் வரும்ல. கூகுள் கார் விடலப்பா, ஓலாவுக்கு நான் யாருன்னே தெரியாது. ஆனால் நான் எங்கேயோ பண்ணதை வச்சுக்கிட்டு என் வீட்டுல என்னுடைய ஒய்ஃபனுடைய மொபைல் போனுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுத்தான். அது கரெக்டா கிரிவலத்துக்கு போறீங்களா அப்படின்னு தெளிவா கொடுக்குறான். இப்ப புரியுதா? டே டு டே நீங்க பண்ற ஒரு விஷயத்திலையும் அந்த தகவலை வச்சுக்கிட்டு எவ்வளவு விளையாடலாம். அதனாலதான் டேட்டா இஸ் நியூ ஆயில் என்ன சொல்றாங்க. இப்ப எந்த கான்ஃபரன்ஸ்க்கு வேணாலும் போங்களேன், டேட்டா இஸ் நியூ ஆயில், டேட்டா இஸ் நியூ ஆயில் அப்படிம்பாங்க. நான் எப்போதுமே சொல்றது ஆயில்லாம் இல்லப்பா, டேட்டா இஸ் நியூ வாட்டர். எங்க பார்த்தாலும் ஒண்ணு தண்ணி நிறைய இருக்கு அல்லது தண்ணிக்கு பஞ்சம். தண்ணியை தான் ஒழுங்கா காப்பாற்றணும். தண்ணீர், அந்த வாட்டர் தான் எவ்வளவுக்கு எவ்வளவு வாட்டர் முக்கியமோ அவ்வளவுக்கு அவ்வளவு டேட்டா முக்கியம். இன்னி தேதிக்கு நம்மளால ஒரு 10 நாள் இன்டர்நெட் இல்லாம டேட்டா இல்லாம இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம டேட்டாவுக்கு அடிமை. ஸோ டே டு டே இவ்வளவு விஷயங்கள் டேட்டா எடுத்து அதை எவ்வளவு அழகா ப்ரெசென்ட் பண்றாங்கனாக்க, இப்ப நான் மறுபடியும் வேர்ல்டோமீட்டருக்கே போறேன். ஓகே, வேர்ல்டோமீட்டர்ஸ்ல கொரோனா வைரஸை பத்தி காமிக்கிறாங்க.
இப்போ கரோனா வைரஸை பத்தி காமிக்கும் போது அதை எவ்வளவு அழகா காமிக்கிறான்னு பாருங்களேன். அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஆனா இதை எடுத்து காமிக்கும் பொழுது எந்த கண்ட்ரியில எவ்வளவு கேசஸ் ஒரு நாளைக்கு நம்ம இந்தியாவில் காமிக்கிற மாதிரியே இப்படி காமிக்கிறான். இங்க உள்ள போற 2 நாளைக்கு முன்னாடி அமெரிக்கால 79,000 கேஸ் புது கேசஸ். யூஎஸ்ஏல 2 நாளைக்கு முன்னாடி 79,000 கேஸ். நேத்திக்கு 60,000 கேஸ். இப்ப பார்த்தா இப்பதான் அங்க காலம்புற 1300 கேஸ் வந்திருக்கு. கரெக்ட்? இதை ரொம்ப தெள்ள தெளிவா அங்க எத்தனை பாப்புலேஷன், அந்த பாப்புலேஷனுக்கு எவ்வளவு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேருக்கு புதுசா அஃபெக்ட் ஆயிருக்கு, எத்தனை பேர் ரெக்கவர் ஆயிருக்கு, உலகம் ஃபுல்லா இருக்கிற டேட்டாவில் எடுக்கிறான். நம்ம COVID-19.org நம்ம இந்தியாவுக்கு மட்டும் எடுக்குது, ஸ்டேட் வைஸ் கொடுக்குது. இவன் உலகத்துக்கு ஃபுல்லா எடுக்கிறான். இப்ப நான் அந்த யூஎஸ்ஏக்கு உள்ள போய் கிளிக் பண்றேன். இங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா இதுல எகெயின் நம்ம ஊர்ல தமிழ்நாடு சொல்ற மாதிரி டெக்சாஸ் கலிபோர்னியான்னு ஸ்டேட் வைஸ் கொடுக்குறான். நான் கீழே வந்தேன்னா இதே மாதிரி கிராஃப் போடுறான். கேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இதுல முக்கியமா இந்த கிராஃப் தான் நான் உங்களுக்கு காமிக்கணும்னு விரும்புறேன். இது எதுக்குன்னா ஏறிச்சு ஜூலை 24 79,000 கேஸ் இருந்துச்சு, இறங்கிச்சு, நல்லா குறைஞ்சிட்டு வந்துச்சு, 32,000 ஆச்சு. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணினாங்க, இங்க பாருங்க 79,000 80,000 கேஸ் வந்துருச்சு. அதனால தான் நம்மளும் இந்தியாவிலையும், இந்தியாவுடைய பாப்புலேஷன் 4 யூஎஸ் விட 3 மடங்கு கூட, நம்மளும் அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. கொஞ்சம் அசட்டையா இருந்தோம்னா இப்படி கீழே போனது மேல வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகுது. இங்க பாருங்க, இது செப்டம்பர் 25, இது அக்டோபர் 23, ஒரே மாசம் 35,000 இருந்த கேஸ் அங்கேயும் 79,000 ஆயிடுது. வின்டர் வேற ஆரம்பமாகும். பாத்தீங்கன்னா இது ஏறிச்சு இறங்கிச்சு, ஏறிச்சு இறங்கிச்சு, ஏறிச்சு, எப்படி போறது? இதை பார்க்கும்பொழுது, இதை இந்த மாதிரி ஒரு கிராஃபா பார்க்கும்போது இருக்கிற புரியுற விஷயம் நமக்கு இந்த டேபிளை பார்த்தா புரியாது. இதுக்கு பேர் தான் விஷுவலைசேஷன் பேர். ஸோ அதே டேட்டா தான். இந்த டேட்டாவை எடுத்து கண்ணுக்கு புரியுற வகையில இவங்க போடுறதுனால இது நமக்கு எல்லாருக்குமே, படிச்சவன் படிக்காதவன், கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவன், நிறைய விஷயம் தெரிஞ்சவன், எல்லாருக்குமே இது தெளிவா புரியும். ஐபிஎல் மேட்ச் பார்க்குறோம், ஓவர் வைஸ் ஒரு பார் சார்ட் போடுறான். இந்த ஓவர்ல 5 ரன், இந்த ஓவர்ல 2 விக்கெட்டு, இந்த ஓவர்ல 3 விக்கெட்டு போடுறான். அந்த ஒரு பிக்சரை பார்க்கும் போதே நமக்கு புரிஞ்சிருது ரொம்ப தெள்ள தெளிவா. இந்த மாதிரி தினம் தினம் டெய்லி நம்ம கலெக்ட் பண்ற டேட்டாவை வச்சுக்கிட்டு நிறைய விளையாடலாம். இது புரிஞ்சுச்சா? இது புரிஞ்சுன்னா கை தூக்குங்க எல்லாரும். ஒரு 30 seconds வெயிட் பண்ணா ஓகே, குட், எல்லாரும் கை தூக்குறாங்க, குட், தட் இஸ் நைஸ் டு see. குட். இப்போ நான் அடுத்த விஷயத்துக்கு போறேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னாக்க, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னாக்க இந்த ரோல் ஆஃப் டேட்டா பார்த்தோம். இந்த டேட்டாவுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப நான் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். ஓலாக்கு காம்படிஷன் யூபர்னு பார்த்துருப்பீங்க. யூபர் வேல்யூவேஷன். வேல்யூவேஷன்னா அதனுடைய சந்தை மதிப்பீடு. இந்த யூபர்னுடைய வேல்யூவேஷன் எவ்வளவு அப்படின்னா என்ன சொல்றான்? $64 பில்லியன் அப்படின்னு சொல்றான். $64 பில்லியன் யூபர்னுடைய மதிப்பு, கம்பெனியினுடைய மதிப்பு. சோ இப்ப நான் இன்னொன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. யூபருடைய மதிப்பு இவ்வளவு. ஜெனரல் மோட்டார்ஸ் வேல்யூவேஷன். ஜெனரல் மோட்டார்ஸ்ங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கார் கம்பெனி, யூஎஸ்ல இருக்கு. இவங்க மார்க்கெட் கேப்பை பாருங்க. அந்த கம்பெனியுடைய சந்தை மதிப்பு பார்த்தீங்கன்னா 51 பில்லியன். இத பாருங்களேன். இந்த ஜெனரல் மோட்டார்ஸ் இவங்க காரை எடுத்தீங்க, ஷெவ்ரலட், ஜிஎம்சி, கேடிலாக், ஓப்பல், ரைட், எல்லாம் இவங்க தான் தயார் பண்றாங்க. இந்த பிராண்டு ஃபுல்லா இவங்க தான் தயார் பண்றாங்க. அவ்வளவு இன்ஜினியரிங் பிரெயின் வேணும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வேணும், ஃபேக்டரி வேணும், பிளான்ட் வேணும், ஒர்க்கர்ஸ் வேணும், ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வேணும். காரை தயார் பண்ணி உலகம் ஃபுல்லா அனுப்பணும், அதை சர்வீஸ் பண்ணணும்.
அத்தனை வேலையும் பண்ற ஹார்ட்கோர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கம்பெனியுடைய வேல்யூவேஷன் 51 பில்லியன். கார்ல இருக்கிற ஒரு டயரை கூட மேனுஃபேக்சர் பண்ணது கிடையாது யூபர். காருக்கு காத்தரிச்சது கூட கிடையாது யூபர். சொல்றது தெரியுதானே? எந்த காரும் இவங்களுக்கு சொந்தம் கிடையாது. டிரைவர்ஸுக்கு இவங்க சேலரியும் கொடுக்கல, இவங்க பேரோலையும் அந்த டிரைவர்ஸ் கிடையாது, இவங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் தெரியாது. ஆனால் இவனுக்கு வேல்யூ பாரு 64 பில்லியன். ஏன்னா ஜெனரல் மோட்டார்ஸ்ல இருந்து நீங்க கார் வாங்கலாம், அது மாருதியில இருந்து கார் வாங்கிடுறீங்க அல்லது ஹூண்டாயில இருந்து கார் வாங்கிடுறீங்க. நீங்க எங்க ஓட்டுறீங்க எங்க வரீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா யூபர்ல 2 ட்ரிப் புக் பண்றீங்க, நீங்க எந்த ரூட்ல இருந்து எந்த ரூட் போறீங்கன்னு கரெக்டா அவனுக்கு தெரியும். உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் உங்க கார் கம்பெனிக்கு தெரியறத விட உங்க டாக்ஸி கம்பெனிக்கு நல்லா தெரியும். நாகராஜனை பத்தி எவ்வளவு விஷயம் தெரியுமோ அதை விட கூகுளுக்கு நாகராஜனை பத்தின விஷயம் நிறைய தெரியும் இன்னி தேதிக்கு. நான் ஃபேஸ்புக் போறது இல்லை, அதனால ஃபேஸ்புக்கு என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கிடையாது. யார் யார் ஃபேஸ்புக் யூஸ் பண்றீங்களோ உங்களை விட உங்களுடைய ஜாதகம் ஃபேஸ்புக்கு நல்லா தெரியும். ஏன் என்னத்துக்காக ஃப்ரீயா கொடுக்குறாங்க? ஃபேஸ்புக் ஏன் ஃப்ரீயா கொடுக்குறான்? வாட்ஸ்அப் ஏன் ஃப்ரீயா கொடுக்குறான்? கூகுள் ஏன் ஃப்ரீயா கொடுக்குறான்? எதுக்காக ஃப்ரீயா கொடுக்குறான்? உங்ககிட்ட இருக்கிற தகவல் தான் அவனுக்கு தேவை. அந்த தகவல் தான் வேல்யூ. அந்த வேல்யூ வச்சுக்கிட்டு அவங்க ஜெகஜாலம் பண்ணலாம். அதுக்காக அவங்க திருடுறாங்க, அந்த விஷயத்தை இன்னொருத்தன்ட்ட கொடுக்குறாங்க இல்லை, அதை வேற விதமா உங்களுடைய ஐடென்டிட்டி போகாம, அதான் நாகராஜன் தான் இதை செய்யறாங்க சொல்லாம, அது அனானிமிட்டி அப்படிம்பாங்க, பின்னாடி பார்ப்போம். டேட்டா பிரைவசி, டேட்டா அனானிமிட்டி அதெல்லாம் சொல்லுவாங்க. ரகசியமா எந்தெந்த விஷயங்களை ரகசியமா பாதுகாக்கணுமோ அதெல்லாம் பாதுகாத்துக்குவாங்க. ஆனா மெட்ராஸ்ல இருந்து இன்னைக்கு ஒரு 2500 பேர் செங்கல்பட்டுக்கு டாக்ஸி புக் பண்ணிருக்காங்கப்பா அப்படின்னு ஒரு விஷயம் தெரியுது. அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை இங்க இருந்து மாங்காடு கோவிலுக்கு புக் பண்ணிருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? அவனுக்கு தெரியும். நம்ம வீட்டுல இருக்கிற உள்ள இருக்கிற கவுன்சிலருக்கு கூட தெரியாது. இந்த கம்பெனிகளுக்கு தெளிவா தெரியுது. எப்படி தெரியுதுன்னா, நீ தான் உன் கையை விட்டு டேட்டாவை கொடுக்குற, நீங்க கொடுக்குற டேட்டாவை வச்சுட்டு அவங்க ப்ராசஸ் பண்றாங்க. அந்த ப்ராசஸ் பண்ற விஷயத்தை வச்சுக்கிட்டு அவங்க they are able to make use of the data, present the data, அந்த கரெக்டா காமிக்கிறாங்க. அதை பார்க்கும் பொழுது இப்ப சொல்லுங்க, டேட்டாவினுடைய வேல்யூ எவ்வளவுன்னு உங்களுக்கு புரியுதா? ஒரு கார்ல ஒரு ஆணி கூட மேனுஃபேக்சர் பண்ணாத ஒரு கம்பெனிக்கு அவ்வளவு வேல்யூ ஏன் வருது? இஃப் யூ இது உங்களுக்கு நான் அப்பப்போ சில இங்கிலீஷ் சென்டென்ஸ் பேசுவேன், அது பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இங்கிலீஷ் காலேஜ் டிகிரி இங்கிலீஷ்ல படிச்சிருக்கலாம். ஆனா இது மெயின் எய்ம் என்னன்னா தமிழ்ல தான் எடுக்கணுங்கிறது. கூடிய வரைக்கும் ஆங்கிலத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ண பார்க்குறேன். இந்த விஷயம், இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுனுடைய வேல்யூ, மதிப்பு உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சுதுன்னா கைதூக்கு. குட். நிறைய பேர் கை தூக்கலன்னா புரியலையான்னு நான் வச்சுக்கிறதா என்னன்னு தெரியல, கொஞ்சம் முள்ளதான் தூக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, குட். சரி, இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். எகேன் இந்த வாரத்துல ஒருத்தர் கேட்டிருக்காரு, இந்த வாரம் ஃபவுண்டேஷன்ங்கிறதுனால ஃபுல் 1.5 மணி நேரம் எடுக்க மாட்டேன், 1 மணி நேரம் தான் எடுப்பேன். மேபி 1 மணி நேரம் to 70 minutes மேக்ஸிமம். அப்புறம் இந்த கடைசி எப்போதுமே பின்னாடி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வச்சுப்போம். இப்ப நான் அடுத்த ஸ்லைடுக்கு போறேன். இந்த கோர்ஸை நீங்க நல்லா அட்டன் பண்ணி நல்லா தெளிவா இருக்கணும்னா என்ன வேணும்? பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன வேணும்? உங்களுக்குன்னு சிலதெல்லாம் இருக்கணும். ஒரு நல்ல லேப்டாப் வச்சுங்க. இங்க போட்டிருக்கிறதெல்லாம் மினிமல் கான்ஃபிகரேஷன் தான். நீங்க 40 GB வச்சிருந்தாலும் 18 GB வச்சிருந்தாலும் ஐ எம் ஃபைன். குறைஞ்சபட்சம் 4 GB இருக்கணும். 8 GB வச்சிருந்தா ரொம்ப நல்லது. 4 GB இருக்கிற ஒரு ரேம், டியூயல் கோர் ப்ராசஸா இருக்கணும். அட்லீஸ்ட் 200 GB ஹார்ட் டிஸ்க் இருக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம பார்க்க போறதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள், அதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், உங்களுடைய உடைமை ஒரு நல்ல லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்.
இதை வாங்கி வச்சிருங்க. அல்லது வாட் எவர் நீங்க எப்படி கொட்டுறீங்களோ, செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறீங்களோ, புதுசா வாங்குறீங்களோ, அல்லது பழசே உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி, இந்த 4 ஜிபி ரேம் இருக்கணும், டியூவல் கோர் இருக்கணும், 200 ஜிபி ஹார்ட் டிஸ்க் இருக்கணும். அதே மாதிரி விண்டோஸ் 2010க்கு போயிடுங்க. பழைய வெர்ஷன்லாம் வேண்டாம், புதுசுக்கு வந்துருங்க. ஒரு நல்ல இன்டர்நெட், கேபிள் ஆர் ஃபைபர், மொபைல் டேட்டா சமயத்துல போறாது. நான் இன்னைக்கு வந்து வீடியோ போட்டு எடுக்கிறேன். இப்போ நான் கொஞ்ச நாள் வேணாலும் வீடியோ ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேயா? என்ன ஸோ தட் பேண்ட்வித் எப்படின்னா, என்னுடைய பேண்ட்வித் பத்தி பிரச்சனையே கிடையாது, உங்களுடைய பேண்ட்வித் தான் முக்கியம். ஏன்னா எங்கிட்ட இருந்து ஜூமுக்கு போகுது, என் வீட்டுல இருந்து ஜூமுக்கு கனெக்ட் ஆகுது, ஜூம் சர்வர்ல இருந்து உங்க இன்டர்நெட் கனெக்ட் ஆகுது. ஸோ உங்க பேண்ட்வித் கரெக்டா இருக்கணும். ஸோ ஒரு ஹை பேண்ட்வித் இன்டர்நெட் நல்லா வச்சுங்க. கேபிளோ ஃபைபரோ, மொபைல் டேட்டா சில இடத்துல சிக்னல் வரும், சில இடத்துல சரியா சிக்னல் வராது, சில இடத்துல அந்த கேப் இருக்கும், கோட்டா வச்சிருப்பாங்க. இன்னைக்கு வந்து 1 GB தானே வச்சிருப்பாங்க, அந்த கோட்டா முடிஞ்சிச்சுன்னா ஸ்பீடு வராது. அதை பார்த்துக்கங்க. ஏன்னா இவ்வளவு நல்ல வேலை பண்ணிட்டு ஒரு இன்டர்நெட்டுக்கு சோம்பல் பட்டோம்னு வச்சுங்களேன், இது சரியா வராது. எவ்வளவோ செலவு பண்றோம். இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இதுக்கு வர்றதுக்கு ஒரு ஹை பேண்ட்வித் இன்டர்நெட் அவசியம் தேவை. ஒரு நல்ல ஸ்பீக்கர் ஹெட்செட் வச்சுங்க. ஏன்னா குரல் தெளிவா கேட்கணும். அது சரியா கேட்கல, அந்த ஸ்பீக்கர்ல ப்ராப்ளம் அப்படின்னா இது என்ன ஆகும்னா, இப்ப பாத்தீங்கன்னா 32 பேர் தமிழ் அட்டன் பண்றாங்க. இங்கிலீஷ் அடுத்த செஷன் இங்கிலீஷ் போறோம். நிறைய பேர் 100 பேருக்கு மேல 200 பேருக்கு மேல அட்டன் பண்ணுவாங்க. சமயத்துல 500 பேர் கூட வரலாம். இதுல என்ன ஆகும்னா, ஏதாவது 2 பேர் எனக்கு சரியா கேட்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அது ப்ராப்ளம் என்னன்னா, நத்திங் வில் பி ஆன் அவர் சைட். உங்க சைட்ல ஒரு நல்ல ஸ்பீக்கர் அல்லது ஹெட்செட் வாங்கி வச்சிருங்க. அதுல எந்த விதமான இதையும் பார்க்காதீங்க. அதே மாதிரி லேப்டாப்லாம் சார்ஜ் பண்ணி வச்சுங்க. மழை நாள் வரப்போகுது, மான்சூன் ஆரம்பிச்சிடும் தமிழ்நாட்டில். அக்டோபர் நவம்பர் ஐப்பசி மாசம் வந்துச்சு, மழை பெய்யும், மழை பெஞ்சா காத்தடிக்கும், காத்தடிச்சா கரண்ட் போகலாம். அதனால லேப்டாப்பை நல்லா சார்ஜ் பண்ணி வச்சிருங்க. யூபிஎஸ் இருந்தால் ரொம்ப நல்லது. இது வந்து பேசிக். நான் வந்து உங்களை வந்து 1000 சதுரடி வீடு அதெல்லாம் கேட்கல. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல லேப்டாப், ஒரு நல்ல இன்டர்நெட், ஒரு நல்ல ஹெட்செட் முன்னாடியே சார்ஜ் பண்ணி வச்சிருக்கேன். இது பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கறது. இது இல்லைன்னா என்ன ஆகும்னாக்க, ஒரு லேக் இருக்கும். நான் சொன்னது 1 நிமிஷம் கழிச்சு தான் உங்களுக்கு கேட்கலாம். அல்லது இந்த ஒரு காமெடி சொல்லுவாங்கல்ல, வண்டு முருகன் வாழ்க அப்படிங்கிற மாதிரி என்னுடைய குரல் கூட அப்படி ஏறி ஏறி இறங்கும். அந்த பிரச்சனைலாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது என்னடா அது கிளாஸ் இப்படி இருக்குன்னு தோணும். இது எதனால? இன்டர்நெட்னால. அந்த கோவத்தை நீங்க என்ன பண்ணுங்க, எம்ஏல திருப்பிடுவீங்க. அதனால ஒரு நல்ல பேண்ட் லேப்டாப், நல்ல இன்டர்நெட், நல்ல ஸ்பீக்கர், இது ரொம்ப முக்கியம். இது கிளியரா? கிளியர்னா கை தூக்குங்க எல்லாரும். நைஸ். இப்ப அடுத்தது, நாங்க உங்கள்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கோம்? நாங்க உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதுக்கு என்ன? அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் யூ. இது எல்லாமே நான் இங்கிலீஷ்ல தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம எடுக்கிறது தான் தமிழை ஒழி. நீங்க எல்லாருமே நாளைக்கு இங்கிலீஷ் இன்டர்வியூ எல்லாம் இங்கிலீஷ்ல தான் எடுக்க போறாங்க, டெஸ்ட் எல்லாம் நீங்க இங்கிலீஷ்ல தான் எடுக்க போறீங்க. அதனால இதெல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஆனா எடுக்கிறது மட்டும் தமிழ் எடுக்கிறேன். பி பங்க்சுவல், கரெக்டா டயத்துக்கு வந்துருங்க. ஏன்னா முதல் 10 நிமிஷம் நான் நிறையவே நல்லா நடத்தலாம். முதல் 10 நிமிஷத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்படலாம். ரைட்டா? இப்போ ஒருத்தர் சொல்ற, ஐ ஹேவ் ஒன்லி 2 GB ரேம் ஆஃப் டெஸ்டா. 2 GB எல்லாம் போறாதுப்பா. 2 GB எல்லாம் 2010ஓட காலாவதி ஆயிடுது. எல்லாரும் மாத்தணும். மொபைல் போன் வாங்குற மாதிரி சில பேருக்கு வசதி இருக்கும், சில பேருக்கு வசதி இருக்காது. அது உங்களுடைய குறையை நான் சொல்லலை. ஆனாலும் இந்த டெக்னாலஜிக்கு நம்ம வரணும்னா இது குறைஞ்சபட்சம் 4 GBக்கு நீங்க வரணும். டெஃபினட்டா அப்கிரேட் பண்ணிடுங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகே, கரெக்டா டயத்துக்கு வந்துருங்க. ஏன்னா அந்த டயத்துக்கு வரலைன்னா நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. அந்த ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் புரியலைன்னா அந்த கிளாஸ் ஃபுல்லா புரியாது. அது ஒரு பிரச்சனையாயிடும். இல்லைன்னா உங்க இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆகி வரும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை. அடுத்தது ரொம்ப முக்கியம், ஹாவ் த ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த். இந்த கோர்ஸ் எடுக்கிற இந்த 4 டீச்சர்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம் இல்லையா வெப்சைட்ல, நாங்கெல்லாம் மொத்தமா சேர்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 30,000 பீப்புளை ட்ரெயின் பண்ணிருக்கோம் இந்த லாஸ்ட் 20 வருஷத்துல. ஒவ்வொருத்தருமே 20,000 to 30,000 பேரை ட்ரெயின் பண்ணியிருக்கோம்.
கார்பரேட் ட்ரைனிங், ரீட்டைல் ட்ரைனிங், வீக்கெண்ட் ட்ரைனிங், ஒரு சைடில் கன்சல்டிங்கை பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த நடத்துறதுங்கிறது ஒரு பேஷன். நம்பு, என்னை நம்பி உள்ளவா. அந்த நம்பிக்கை டீச்சர் மேல இருக்கிறது அவசியம். ஹேவ் த ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த். இந்த கோர்ஸ் நம்மளுடைய இதய வாழ்க்கையை மாற்றி அமைக்க போறதுன்னு வாங்க. அந்த நம்பிக்கை ரொம்ப 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 முக்கியம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். எல்லாரும் அதுக்கு நீங்க ஆன்சர் சாட்ல அனுப்புங்க. உங்க ஒரே ஒரு ஆள், நீங்க ஒருத்தர் தான், உங்களை பத்தி வேற யாரையும் பத்தி சிந்திக்காதீங்க. நீங்க ஒரே ஒரு ஆள். உங்க ஒருத்தர்னால இந்த உங்களுடைய மாநிலத்தையோ இந்தியாவையோ மாற்ற முடியுமா? ஒரு விஷயத்துல மாற்ற முடியும் நீங்க நம்புறீங்களா? முடியும்னா எஸ்ன்னு போடுங்க, முடியலன்னா நோன்னு போடுங்க, சாட்ல போடுங்க. உங்க ஒத்தரால மாற்ற முடியுமா? நீங்க ஒரே ஒரு ஆள். எஸ் நோ எஸ் நோன்னு நிறைய வருது. எஸ்ன்னு சொல்றவங்க ஆம்பிஷியஸாகவும் போடலாம், அதே மாதிரி நான் கேட்கிறேங்கிறதுக்கு போடலாம், அல்லது ஒரு குருட்டு தைரியத்துல போடலாம். ரைட்? விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, எவ்ரி சோல் இஸ் இன்ஃபினிட்லி பொட்டன்ஷியல். ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளையும் அளவிட முடியாத அளவுக்கு சக்தி இருக்கு. அது உங்ககிட்டயும் இருக்கு, எங்கிட்டையும் இருக்கு. அது இருக்குன்னு நீனு நானும் புரிஞ்சுக்கணும். மகாத்மா காந்தி ஒரே ஒரு ஆள். அவர் என்ன பெரிய பலசாலியா? கிடையாது. மல்யுத்த வீரரா? கிடையாது. அவர் என்ன பெரிய பணக்காரரா? கிடையாது. ஒரு ஆள் மாத்தினாரா இல்லையா இந்தியாவை? ஒரே ஒரு ஆள். அது நம்பிக்கை. முடியும்னு நம்பி செஞ்சா அடுத்த செகண்ட்ல இருந்து நீங்களே மாறிடுவீங்க. அது முடியாதுன்னா முடியாது, முடியும் அப்படின்னு நம்பினால்தான். பாரதியார் சொல்ற மாதிரி நம்பினோர் கெடுவதில்லை. ஆதிசங்கரர் ஒரே ஆள், ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரே ஆள், முகமது நபி ஒரே ஒரு ஆள், ஒத்தர். நீங்க சொல்லலாம் அவங்க எல்லாம் தெய்வீக பிறவின்னு சொல்லலாம். ஆனா தெய்வீக பிறவி மனித பிறவி எடுத்துதான் வந்திருக்காங்க. ஒரே ஒரு ஆளால சேஞ்ச் பண்ண முடியும் அப்படி நம்பினா முடியும். நீங்களும், ஏன்னா விவேகானந்தரும் முதல்ல எடுத்த உடனே அவர் விவேகானந்தர் இல்லையே, ஜாலியா ஜிம்கானு அவங்கள மாதிரிதான் இருந்திருக்காரு. அவரும் ஆடி பாடிட்டு தான் இருந்திருக்காரு அவரும். ஆனா அசாத்திய நம்பிக்கை, முடியுங்கிற தன்னம்பிக்கை அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி, தைரியம் ஜாஸ்தி. ஸோ எங்க மேல ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த்தோட வாங்க. இந்த கோர்ஸ் மேல நம்பிக்கை வச்சு வாங்க. அறகுறையா வந்தீங்கன்னா உங்களுக்கு நானும் ஹெல்ப் பண்ண முடியாது, யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணுங்க. 80% அட்டண்டன்ஸ் கம்பல்சரின்னு சொல்லிட்டு 80% அப்புறம் விட்டுறாதீங்க. மாஸ் பங்க் அடிக்கிறதெல்லாம் பண்ணாதீங்க. என்ன, ஒரு பழைய போர்ஷனை கொஞ்சம் ஒரு 30 நிமிஷம் அப்படியே எடுத்து கொஞ்சம் அசை போடுங்க. ஏன்னா நான் என்ன நம்புறேன்னா, இன்னைக்கு நீங்க கத்துக்க போறது உங்களுடைய அடுத்த 30 வருஷத்தை நிர்ணயிக்க போற விஷயம், அல்லது அடுத்த 20 வருஷத்தை நிர்ணயிக்க போற விஷயம். அதனால ரிவைஸ் பண்ணுங்க கொஞ்சம். ஜஸ்ட் நீங்க ஒண்ணு எழுதி பார்க்க வேணாம், ஜஸ்ட் அந்த வீடியோ தான் இருந்ததுன்னா அடுத்து பாருங்க, அங்கங்க ஸ்கிப் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அதை போடுங்க. ஓகே, நான் நாளைக்கு ஓப்பன் மென்டார் எப்படி இருக்கும், வீடியோ எப்படி பார்க்கலாம், கூகுள் கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் நாளைக்கு காமிக்கிறேன். அந்த ஏன்னா கொஸ்டினை உங்களுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க, கேளுங்க, தப்பே இல்லை. அதை டீச்சர்ஸ் தான் ஆன்சர் பண்ணணும் இல்லையா, பக்கத்துல இன்னொரு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட் இருந்தாலும் அவங்களும் ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஒருத்தருடைய டவுட் பல பேருடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணலாம். அதனால டவுட் இருந்தா கேளு, சந்தேகம் இருந்தா கேளு. இன்டர்வியூல என்ன கேட்பாங்கன்னு எங்கிட்ட கேட்காது. முதல் கேள்வி, இந்த இன்டர்வியூக்காக நீ தயார் பண்ண ஆரம்பிச்சேன்னாக்க உன்னால பாஸ் பண்ண முடியாது. ஃபண்டமெண்டல்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதை புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ எந்த இன்டர்வியூ வேணா பண்ணலாம். நாளைக்கு நீனே இன்டர்வியூ பண்ற அளவுக்கு பெருசா வந்துடும். ஸோ இன்டர்வியூக்காக இந்த கோர்ஸ் படிக்க வந்தேன் நீங்க சொன்னீங்கன்னா இங்கேயே ஃபெயில். சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கணும்னு வாங்க. நம்பு, நாகராஜன் அண்ட் டீம், ஓப்பன் மென்டார் அண்ட் டீம் வில் சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படிங்கிறத நம்பி வா. வி ஆர் தேர். அதே மாதிரி லேப்டாப் ஸ்பீக்கர்ஸ்லாம் கரெக்டான கண்டிஷன்ல வச்சுங்க. ஏதாவது ஒரு ஹெட்செட் ஸ்பேர் இருந்தாலும் வச்சுங்க. ஏன்னா சில சமயத்துல மிஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அது சரியா கேட்கலைன்னாலோ அது ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், அது சுத்திக்கிட்டே இருக்கும் நம்ம தலையில. அதெல்லாம் இல்லாம தெளிவா புரிஞ்சுக்கங்க. இதுதான் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறது.
நீங்க நிறைய டொனேட் பண்ணணும் நான் எதிர்பார்க்கல. அதெல்லாம் நான் எதுவுமே கேட்கல. நான் எதிர்பார்க்கறது கரெக்டா டயத்துக்கு வா, எல்லா கிளாஸையும் அட்டன் பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க, டவுட் இருந்தா கேளு, உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கரெக்டா வச்சுங்க. இவ்வளவுதான், வேற ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லை. இது புரிஞ்சுச்சா? இது புரிஞ்சுன்னா கை தூக்குங்க. கிளியர்? குட். ஓகே, நான் இப்ப அடுத்த டாபிக் போறேன். ஓகே, இந்த டாபிக் இப்ப நான் உங்களுக்கு ஒரு கிராஃப் காமிக்கிறேன். ஓகே, இந்த கிராஃப் பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு முக்கியமான கிராஃப். இதை நான் இப்ப இந்த மோடுக்கு, பிரசன்டேஷன் மோடுக்கு கொண்டு போயிடுறேன். இது கிபி 0, இது கிபி 1000, கிபி 1500, கிபி 1200, கிபி 1700, கிபி 1820. ஓகே, ஜிடிபி அப்படின்னு சொல்றாங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நாகராஜனுடைய வருமானம், உன்னுடைய வருமானம், இந்தியாவுக்குள்ள இருக்கிற 130 கோடி மக்களோட ஒவ்வொருத்தருடைய வருமானத்தையும் கூட்டு ஒரு நம்பர் வரும். அதே மாதிரி நான் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பேன், சிலது உற்பத்தி பண்ணியிருப்பேன். ஒரு கார் கம்பெனி ஒரு 1000 கார் அல்லது ஒரு 10,000 கார் உற்பத்தி பண்ணியிருக்கோம். அந்த காருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும், அதெல்லாம் கூட்டு. தஞ்சை மாவட்டம், திருச்சி மாவட்டம், நாகை மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள்லாம், அதே மாதிரி கோதாவரி மாவட்டம் அங்கெல்லாம் இருக்கிறவங்கலாம் விவசாயிகள்லாம் நெல், கோதுமை, கரும்புன்னு ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஒரு மதிப்பு உண்டு, அதெல்லாம் கூட்டு. ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட், பொருள்கள் மதிப்பு, உழைப்பு மதிப்பு, எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பை போடு, எல்லாத்தையும் கூட்டு, ஒரு வேல்யூ வரும். இன்னி தேதிக்கு பார்த்தா இந்தியாவுடைய ஜிடிபி கிட்டத்தட்ட $2.5 trillion. ஒரு மில்லியன்கிறது 6 சைஃபர், பில்லியன்கிறது 9 சைஃபர், ட்ரில்லியன்கிறது 12 சைஃபர், 2.5 போட்டு 12 சைஃபர் போட்டுக்கோம். இதுதான் இந்தியாவுடைய ஜிடிபி. ஆனால் இது வேர்ல்டுல எத்தனை பர்சன்ட் இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன், உலகத்தினுடைய இந்தியாவுடைய பங்கு பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சேப்பு இந்தியாப்பா கிட்டத்தட்ட 33% உலகத்துடைய 1/3, 1/3 செல்வம் இந்தியாவால தான் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வேலிடேட்டட் டேட்டா, இதுல எந்த விதமான பொய்யும் கிடையாது. சைனா அதே மாதிரி, அவங்க கிட்டத்தட்ட 28%. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா 29%, சைனா கிட்டத்தட்ட 22%. 1500 வருஷம் முன்னாடி இந்தியா 20%, சைனா நம்மளோட கேட்சப் பண்ணி 20%க்கு வந்துட்டான், 25%க்கு வந்துட்டான். 1600 சைனா மேல போறான், இந்தியா கீழே வருது. 1700 இந்தியா மேல போறது, சைனா இன்னும் கீழே வருது. 1800 சைனா எங்க போயிருக்கான் பாரு, இங்க போயிருக்கான். இதுல யூஎஸ்ஏ பாரு, 1500ல கிட்டத்தட்ட 5 பங்கு, 2 பங்கு, 3 பங்கு, 4 பங்கு. 1820ல 5%. இன்னைக்கு 1913ல பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏனுடைய பங்கு இவ்வளவு இருக்கு. 1998, 2000 வரைக்கும் போட்டிருக்காங்க இந்த கிராஃப். இங்க பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ வந்து இன்னைக்கு இவ்வளவு தேதியில கிட்டத்தட்ட 25 பங்குக்கு போயிட்டான். சைனா எங்க இருக்கிறான், வேர்ல்டுனுடைய ஜிடிபியில 15% இருக்கான். இந்தியா எங்க இருக்கிறோம், இங்க இருக்கோம், 5% வந்துட்டோம். 35% இருந்தவங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இது இந்தியா, பாரத தேசம். இது உண்மையான நம்பர்ஸ். இதெல்லாம் யாரும் உலகம் ஃபுல்லா இருக்கிற எல்லாரும் ஒத்துக்கிட்ட நம்பர்ஸ். இதெல்லாம் இவ்வளவு உலக பொருளாதாரத்தினுடைய பங்கு 33%, நம்ம 3ல் 1 பங்கா இருந்தவன் இன்னைக்கு நம்ம 5%ல இருக்கோம், 20ல் 1 பங்கா மாறிட்டோம். ஏங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். இந்த கிராஃபை பார்த்த உடனேயும் உனக்கு விஷயம் தெளிவா புரியுதா இல்லையா? நம்ம சறுக்கிக்கிட்டு வர்றோம், ஆனா இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டு வரும் அப்படின்னு புரியுதா இல்லையா? சைனாவும் கீழே வந்தா சறுக்கிட்டு வரான். நம்ம எவ்வளவு வேகத்துக்கு விழுந்தோமோ அவ்வளவு வேகத்துக்கு அமெரிக்கா எழுந்துக்கிட்டான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இது ஒரு சின்ன ஒரே ஒரு கிராஃப். இந்த கிராஃப் பார்த்தா உங்களுக்கு புரியுதா? கை தூக்குங்க பாப்போம். இது டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல ஒரு சின்ன பங்கு.
ஒரு 1/4% ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ் இதுதான். இன்னும் நிறைய இருக்கு. ஓகே, நிறைய பார்க்க போறோம். ஸோ பாரத தேசம் திருப்பி நம்மளுடைய உங்க எல்லாருடைய அடுத்த ஜெனரேஷன், புதிய தலைமுறை, உங்களுடைய பங்கு என்னன்னா எல்லாம் இங்க திருப்பி கொண்டு வரணும். நம்மளுடைய தேசம் திருப்பி இங்க வரணும். எவ்வளவு தூரம் நம்மளால பண்ண முடியுமோ தன்னிறைவடையணும். உலக பொருளாதாரத்தில் நம்மளுடைய பங்கு நிறைய இருக்கணும். இது எல்லாம் நம்மளுடைய கடமை. இது எல்லாத்துக்கும் தேவை அனலிட்டிக்ஸ். தமிழ்ல மிக அருமையா சொல்லியிருப்பாங்க, எண்ணும் எழுத்தும் கண் என தகும். என்ன முதல்ல சொல்லிட்டு எழுத்து அப்புறம் தான் சொன்னாங்க. அவன் ஆனா ஆவண்ணான்னு எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா மனுஷன் ஆதி காலத்துல இருந்த போது ஒரு குழுவா இருந்திருப்பாங்க. இந்த குரூப்ல நம்ம 8 பேர் இருந்தோம், அவங்களுக்கு 1 2 3 4 8 நம்பர் தெரியுதோ இல்லையோ, ஆனா எண்ணி வச்சிருப்பான். அந்த எண்ணிக்கை குறைஞ்சதுனால் அவன்கிட்ட யாரோ ஒண்ணு மிருகம் அடிச்சு சாப்பிட்டுருக்கணும், அது பகைவரில் போயிருக்கணும், ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கணும். அதனால எண் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். திருவள்ளுவர் என்ன சொல்றார்? எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப. எண்ணும் நம்பரும் ஆல்பபெட்டும் நமக்கு 2 கண். அதுல நம்பரை தான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. டேட்டா அனலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்பர்ஸ். இந்த நம்பருக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய. இந்த நம்பரை வச்சுக்கிட்டு எல்லாரும் விளையாடலாம். இதனுடைய மதிப்பு அளவிட முடியாதது. எவ்வளவுக்கு எவ்வளவு இன்ஃபர்மேஷன் நம்மள்கிட்ட இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு மதிப்பு. இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சா? கை தூக்குங்க. நான் ஒரு அந்த புரிஞ்சான்னு கேட்டா நீங்களா ஆட்டோமேட்டிக்கா கை தூக்கிடுங்க. குட். ஏன்னா கரெக்டா உங்களுடைய விஷயம் தெரிஞ்சது. நல்லது. இன்னைக்கு நான் போட்டிருக்கிறது என்னன்னாக்க, நம்ம பார்த்தது என்னன்னாக்க, இந்த 5 ஸ்லைட், இந்த ரோல் ஆஃப் டேட்டா, டேட்டாவுடைய பங்கு என்ன, டேட்டாவுடைய முக்கியத்துவம் என்ன, உங்ககிட்ட என்ன இருக்கணும், நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன, அதே மாதிரி இந்தியாவுடைய ஜிடிபி எப்படி போயிட்டு எப்படி வருது அப்படிங்கிறத ஒரு விஷுவல், ஒரு கிராஃபா பார்த்தோம். நாளைக்கு தொடர்ந்து இந்த மீதி இருக்கிற இந்த இதை எக்ஸல் வச்சுட்டு என்ன பண்ணலாம், டே டு டே டேட்டா ஜெனரேஷன் அப்படிங்கிறதுலாம் பார்ப்போம். இது எல்லாத்தையுமே இந்த வாரத்துல நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த செஷனை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு இதை அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு லிங்க் வரும். ஆக்சுவலி நாங்கள் இந்த கிளாஸ் ரூமை கூகுள் கிளாஸ் ரூமில் போட்டுட்டு உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் தனித்தனி மெயில் அனுப்பாமல் அதுலேயே போட்டுருவோம். ஸோ தட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜிமெயிலேருந்து உங்கள் இதுக்கு மெயில் வந்துடும். நீங்கள் அந்த கிளாஸ் ரூமுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல எல்லாரும் பார்க்கலாம். இல்லைன்னா பல மெயில்னு சொன்னால் எந்த மெயிலில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால கூகுள் கிளாஸ் ரூமை கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். இதுல இந்த ஜூம் இப்போதைக்கு இன்னைக்கு என்னுடைய வீடியோ நான் ஆன் பண்ணியிருக்கேன். அடுத்த கிளாஸ்ல இருந்து வீடியோவை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஸ்கிரீன் மட்டும் உங்களுக்கு தேவை. அப்பப்போ முகத்தை காட்டுவேன். சரியா? நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, உங்களுடைய வீடியோவை ஆஃப் பண்ணியே வச்சுக்கோங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு அது டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கும். அதனால இன்னைக்கு கிளாஸ் நல்லா போச்சா? கரெக்டா 1 மணி நேரம் ஆகுது. குட். இன்னையுடைய இந்த கிளாஸை இன்னைக்கு இதோட முடிச்சுக்கோ. ஆரம்பிச்ச அன்னைக்கே என்னடா அது கிளாஸ் இருக்கிறாருன்னு ஆரம்பிச்சுட்டு வரக்கூடாது இல்லையா? அதே மாதிரி கிளாஸ் முடிக்கும் போது காலேஜ்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த கிளாஸ் முடிக்கும் போது யாராவது டவுட் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை வரும். ரைட்? யாருக்காவது டவுட் இருக்கான்னு நான் கேட்பேன். கிளாஸ் முடிக்கும் போது யாராவது டவுட் கேட்டா நீங்களே பார்த்துக்குங்களா அவங்களெல்லாம். அதே மாதிரி சில கிளாஸ்ல நான் தமிழ் சினிமா தொடர்பான சில நகைச்சுவைகள்லாம் சொல்லுவேன். ஏன்னா நம்ம தமிழ் குரூப்புக்கு அது புரியும். அதெல்லாம் பப்ளிக்கா இருக்கிற இன்ஃபர்மேஷன் சொல்றமே வழி அது ஒரு நகைச்சுவைக்காக மட்டுமே அன்றி வேற எதுக்காகவும் இல்லை. அது ஒரு நகைச்சுவையாக தான் எடுத்துக்கணும். அதுக்கு வேற எந்த சாயமும் பூசக்கூடாது. குட். இந்த கிளாஸை இன்னைக்கு இதோட முடிச்சுப்போம். மீண்டும் ஒரு தடவை ஐஎஃப்இ அகாடமி, இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர்ஸ் பெயர ஐஎஃப்இ அகாடமிக்கும், ரெசிலியோ நிறுவனத்தாருக்கும், ஓபன் மென்டார் நிறுவனத்தாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விஜயதசமி நன்னாள்ல உங்க எல்லாருக்கும் என்னுடைய தசரா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். எல்லாரும் சேஃபா இருங்க. நன்றி, வணக்கம். இந்த கிளாஸ் செஷனை இதோட முடிச்சுக்கிறேன். ஸ்கிரீன் ஷேரை இப்ப ஸ்டாப் பண்ணிட்டேன்.